கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாள் இந்த ஆராதனைக்கென்று கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த காலையில் தேவனை பாடி துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமேன். நம்முடைய தேவன் அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லிட மனிதனும் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனும் அல்ல. சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மையப்படுத்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் எவரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் எவரும் இல்ல. எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தேனா முடிந்தது, ரேகபோ துவங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தேனா முடிந்ததே, ரேகபோ துவங்கினதே. எல்ஷடாய் எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவனவர். சேர்ந்து பாடி தேவனை மையப்படுத்துவோம். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல,
தடுப்பவன் எவரும் இல்ல, நீ செய்வதை எவரும் இல்ல. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அவருடைய வழி நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பதாக இருக்கிறது. அவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று வாழ முடியும். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வழியிலே நம்ம நடக்க வேண்டும். தேவனுடைய வழியிலே நடக்க முடியாமல் மரித்தவர்கள் ஏராளமான பேர் இந்த உலகத்தில். எல்லாரும் தேவனுடைய வழியிலே நடந்து மரித்தார்களா என்று சொல்லி பார்த்தோம் என்றால் வேதம் அப்படி காண்பிக்கவில்லை. நிறைய பேர் தேவனுடைய வழியை விட்டு விலகி மரித்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையே பிரயோஜனமில்லாத ஒரு வாழ்க்கை தான் என்று நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தேவனுடைய வழியிலே நடந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து மரித்தவர்களுடைய வாழ்க்கை தான் தேவனால் மனிதர்கள் பெற்றுக்கொண்ட வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் என்று விளங்கும். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பக்தர்கள் ஆரம்பத்தில் தேவனுடைய வழியில் நடந்தார்கள், முடிவிலே தேவனுடைய வழியை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் நம்ம பார்க்கிற போது ஆரம்பத்தில் இயேசுவோடு கூட சிலர் நடந்தார்கள். இயேசு கிறிஸ்து சில சீஷர்களை அழைத்தார், சில பேரை தன்னோடு கூட இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆரம்பத்தில் அவரோடு கூட அவருடைய வழியில் நடப்பதற்கு அவர்களுக்கு மிக கடினமாக இருந்தது. நடக்க முடியாதபடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உலகம் நெருக்குச்சு, சூழ்நிலைகள் அவர்களை நெருக்குச்சு. தேவனோடு கூட நடக்க முடியாதபடி அவர்கள் தடுமாறினார்கள். ஏன்? ஆண்டவரையே கூட மறுதளிக்கிறவர்களாக இருந்தார்கள். பேதுரு ஆண்டவரையே மறுதளிக்கிறான், தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றான். அப்படியானால் தேவனுடைய வழியில் நடப்பது ரொம்ப கடினமாகத்தான் இருந்தது ஆரம்பத்தில் சீஷர்களுக்கு. ஆனால் முடிவில் பார்க்கிற போது சீஷர்கள் தேவனுடைய வழியில நடந்து தேவனுக்காக வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். இதுதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிற வேத பகுதியில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அப்படியானால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய வழியில நடப்பதற்கு உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் லகுவாக இருக்கிறதா? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், தாவீது எழுதும்போது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வழியில நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அங்கே எழுதப்படுகிற அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, யார் ஒரு மனுஷன், எந்த மனுஷன் இந்த உலகத்துல பாக்கியவனா வாழ்ந்து மரிக்க முடியும்? இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து மரிச்சவங்களாம் பாக்கியவான்களா? எத்தனை பேர் பாக்கியவான்களா மரிச்சாங்க, எத்தனை பேர் பாவிகளா மரிச்சாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் மரித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் பாக்கியவான்களாக வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருந்து கர்த்தருடைய வழியில நடந்து மரித்திருக்கிறார்கள்? யோசித்து பார்த்தா அது நமக்கு புரியாது. எத்தனை பேர் அப்படி நடந்திருக்க முடியும்? ஆனால் நாம் எப்படி நடக்கிறோம் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வழியில இருக்கிறோமா? தேவனுடைய வழியில நடக்கிறோமா? இல்லாவிட்டால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை பாவிகளுடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோமா? ஏன்னா நிறைய பேர் அந்த பாவிகளுடைய வழிகளை பின்பற்றி, பாரம்பரியங்களை பின்பற்றி
இல்லையா? தேவனுடைய வழியில நடக்க முடியாமலே கடைசி வரை மரித்து போகிற ஜனங்கள் தான் இன்றைக்கு ஏராளம் உலகத்தில் பார்க்குறோம். எல்லாரும் தேவனுடைய வழியை விட்டு ஏகமாய் விலகி போனார்களாம். உணர்வில்லாமல் தங்களுடைய அந்த இருதயம் இருளடைந்து போனதாம். கர்த்தர் சொல்றார், எல்லா ஜனங்களும் அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்காரமானார்கள், அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள். தேவனை தேடுகிற உணர்வில்லாத போயிட்டார்கள். தேவனுடைய வழியை விட்டு விலகி போனார்கள். அதாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தாராம். எல்லாரும் தேவனுடைய வழியை விட்டு ஏகமாய் விலகி போனார்கள் என்று தான் எழுதப்பட்டு. அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா மனுஷர்களும் தேவனுடைய வழியை விட்டு வாழ்ந்து தான் செத்து போறாங்கன்னு பைபிள் சொல்லுது. தேவனுடைய வழியில மரித்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். நீங்க பைபிளில் நீங்க எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப ஜனங்களே தேவனுடைய வழியில வாழ்ந்து தேவனுக்காக கீழ்ப்படிந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து அவர்கள் பாக்கியவான்களாய் மரித்திருக்கிறார்கள். சில பேர் தான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கிருபையின் காலத்திலே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு உண்டாக்கி அளவில்லாத கிருபையும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்மலாம் இனி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படி மரித்திடக்கூடாது. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தேவனை அறியாமல் போய்விடக்கூடாது. தேவன் கொடுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்கள், நித்திய வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வில் மனிதர்கள் வர வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் மறுபடியும் மனு குலத்தின் மேல் ஒரு இரக்கத்தை வச்சு அவருடைய வழியில எப்படி ஆகிலும் தம்முடைய ஜனங்களை திருப்ப வேண்டும், அவருடைய வழியில வாழ வைக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையில ரத்தம் சிந்தி இல்லையா பாவ மன்னிப்பை கொடுத்து மனுகுலத்தை தன் பக்கமாக திருப்ப வேண்டும், தன்னுடைய வழியிலே நடத்த வேண்டும் என்பதற்காக இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் வந்திருந்தும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிருபையின் நாட்களில் கூட தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு மனுகுலம் தவறுகிறதாக இருக்கிறது. இந்த கிருபை நாட்களில் கூட தேவனுடைய வழியில நடப்பதற்கு தவறுகிறது. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், தேவாலயத்துக்கு போகலாம். ஆனால் கர்த்தருடைய வழியில நடக்கிறீர்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறீர்களா? பாவிகளுடைய வழியில நிற்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழியை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பழைய ஏற்பாட்டுடைய பரிசுத்தவான்களுடைய அவருடைய வழிகள் ஆரம்பத்திலே உண்மையாக இருந்தாலும் முடிவிலே அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நடந்து மரித்தார்கள். அப்படிதான் சொல்ல முடியும். ஆபிரகாம் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக மரித்தான். ஆபிரகாமோடு வந்த லோத்து கொஞ்ச கால தேவனுக்காக வாழ்ந்தால் கடைசியில அவருடைய மரணம், அவருடைய அழிவெல்லாம் பார்க்கும்போது உலகத்தை வழியில போய் சீர்கட்டு போன வழியில போய் நாசமடைந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டினுடைய பக்தர்களை பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது ஆரம்பத்தில் தேவனுடைய வழியில நடப்பதற்கு அவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் கூட, மிகப்பெரிய போராட்டமாக இருந்தாலும் கூட, அந்த தேவனுடைய வழி என்பது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், ஆனால் முடிவிலே அவர்கள் தேவனுக்காக நடந்தார்கள் பாருங்க. அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதுதான் அவர்களுடைய காரியங்களை அங்கே பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்காக எப்படி அவருடைய வழியில வாழ்ந்து நடந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வழியில நடப்பதற்கு உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வழியில நடப்பது கடினம் அல்ல. அவர்கள் எப்படிப்பட்ட கடினமாக பாதையாக இருந்தாலும் அதை தேவனுக்காக சகிக்கவும் முடியும். தேவனுடைய வழியில நடப்பதற்கு இன்றைக்கு முழு நம்பிக்கையோடு முழு இருதயத்தையும் கொடுத்து நடக்கிறோமா என்பதை தான் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வழியில நடக்கணும் அப்படின்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? தியானமா இருக்கணும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையின் மேல தியானமா இருக்கணும். அப்படி நடக்கும்போது தான் அந்த மனுஷன் தான் பாக்கியவனா இருக்க முடியும், பாக்கியவனா மரிக்க முடியும். பாக்கியவான் என்பதற்கு உண்மையான அர்த்தம் ஆங்கில வேதாகமத்தில் போகும்போது பிளஸட் மேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் இல்லையா? ஆசீர்வாதம் என்றாலே கிறிஸ்துவ சமுதாயத்தில் வருவது என்ன அப்படின்னா, உலகத்தில் செல்வ சீமானா வாழ்வது, உலகத்தில் பொருட்களோடு வாழ்வது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையா ஆசீர்வாதம் என்பது
அதல்ல. பாக்கியவன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆசீர்வாதம் மட்டுமல்லங்க. என்ன அப்படின்னா, தேவனுடைய வழியில நடக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன். அதான் உண்மையான அர்த்தம். தேவனுடைய வழியை விட்டு விலகாத ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் பிளஸ்ட் மேன்ன்றது. பாக்கியவான், பாக்கியவதி இல்லையா? மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்றேன், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பாக்கியவதி. என்ன அர்த்தம்? பாக்கியவான் என்று சொன்னாலே தேவனுடைய வழியிலே நடக்கக்கூடிய ஒரு பெண்ணு நீ அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லிட்டு போறான் தேவதூதன், நீ சாதாரண பெண்ணு கிடையாது, நீ தேவனுடைய வழியில நடக்க போற சொல்ற. தேவனுடைய வழியில நடப்பதற்காக, உன்னை தேவனுடைய வழியில நடத்துவதற்காக தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். நீ அவருடைய வழியில நடக்கிற ஒரு பெண், கண்டிப்பா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அதனால்தான் வந்து சொல்றான், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பாக்கியவதி, உன்னதமானவருடைய குமாரனை நீ பெற்றெடுக்க போற. பாருங்க, அதே போல மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வழிக்கு கொடுத்தாள். தன்னுடைய வாழ்வு தேவனுடைய வழியாக இருந்தது. தேவனுடைய வழியில தான் தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தாள். அதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பும் மரியாளும் ஒருவேளை இந்த உலகத்திலே திருமணம் செய்து இந்த உலகத்திலே ஒருவராக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட தேவன் அவர்களை பாக்கியவதியால எப்படி மாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால், தேவனுடைய வழியில் அவர்களை நடப்பதற்கு தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அதுதான் சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டால் நீ பாக்கியவதின்னு சொன்ன உடனே அவ பாருங்க, தேவ தூதன் பேசி முடித்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொன்னாள். அப்படியெல்லாம் அர்த்தம், தேவனுடைய வார்த்தையை தன் உள்ளத்தில் வைத்து சிந்திக்க ஆரம்பித்துட்டான். இப்படியானால் எனக்கு எப்படி சொல்லி சிந்திக்கிறா? மரியாள் இந்த வார்த்தைகள் எல்லாம் வைத்து தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்திக்கிறாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற, சிந்தனை பண்ணினாலாம். இப்போ பைபிள் என்பது என்ன அப்படின்னா, தியானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தியானித்தாங்க. தியானம் என்பது இரவும் பகலும் தியானிக்கணும்னா, எங்கேயோ வேலை வெட்டிக்கு போகாம, எதையும் பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, ஒன்றையும் செய்யாம தியானம் பண்றது தான் தியானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை தியானம். உலகத்தில் இன்னைக்கு தியானம் பண்ணுகிறவர்களுக்கும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம உலகத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம், தியானம் பண்றார். ஒரு முனிவர் தியானம் பண்றார் இல்லையா? ஒரு பக்தன் தியானம் பண்ணுகிறான். அவர் தியானத்தில் இருக்கிறார். அவருடைய தியானத்தை கலைத்து விடாதீர்கள், அவர் இப்போது தியானத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற தியானம், வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற தியானம் அந்த தியானம் அல்ல. இயேசு கூட எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டு இல்லை இல்லையா? நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தியானம் என்பது என்ன? இந்த தியானம் என்பது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அது எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில நீங்கள் அதை நடைமுறையில கொண்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், நீங்கள் சிந்தனை செய்து அதன்படி நீங்கள் உங்க வாழ்க்கையை திருப்பி அந்த வார்த்தைக்கு நேராக நடத்துவது தான் தியானம். தியானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த போது அதை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கணும். மரியாள் அதான் பண்ணாங்க. இந்த வார்த்தையை தேவதூதன் சொன்ன போது அதை சிந்தித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தியானம் இது எப்படி சொல்றது? உதாரணத்துக்கு ஒரு 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 பெண்ணு வந்து ஒரு வாலிப பையனை பார்த்து, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு வார்த்தையை அந்த வாலிபன் உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருக்க மாட்டான். உட்கார்ந்துட்டு ஆஹா என்னை விரும்புகிறான்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு வேலைக்கு போகாம, வெட்டிக்கு போகாம, குடும்பத்தை பார்க்காம, யாருக்கிட்ட பேசாம, எங்கேயும் போகாம அப்படியே உட்கார்ந்து அந்த வார்த்தையை அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அது அல்ல. அவன் எப்படி தெரியுமா பண்ணுவான்? நான் உன்னை விரும்புகிறேன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அவன் வேலைக்கு போனாலும் சரிதான், அவன் தூங்கும் போதும் சரிதான், அவன் சாப்பிடும் போதும் சரி, அவன் என்ன பண்ணாலும் அந்த வார்த்தை அவன் மனதிலே தோன்றி கொண்டே இருக்கும். அவன் சிந்தனை முழுவதும் அந்த வார்த்தை உதித்து கொண்டே இருக்கும். அவன் அந்த வார்த்தையை யோசித்து கொண்டே இருப்பான். அதுதான் தியானம். இந்த தியானத்தை தான் தாவீது சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன், அவருடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றார். அப்போ தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்து மனசுல வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வேலைக்கு போலையா, நான் இங்க இருக்கணையா, ஜபத்துல உட்காந்து தியானம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க,
ஜெபத்தில் தியானங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பல மணி நேரம். ஆனால் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு கர்த்தருடைய வழியை விட்டு விலகி தான் வாழ்வாங்க. துன்மார்க்கருக்கு ஆலோசனை சில பேர் நடக்கிறாங்க, சில பேர் பாவிகளுடைய வழியில் நிற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தியானம் கிடையாது. தியானம் என்பது அப்படிப்பட்டது அல்லங்க. ஒரு வார்த்தை உங்க உள்ளத்தில் வைத்து, நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருமானால் அதை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சிந்திக்க முடியும். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இப்படி நடத்துகிறார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இதை பண்ணியிருப்பார். எல்லாம் நீ காலையில் எழுந்துச்சு தூங்க போகிற வரையிலும் அந்த இரவும் பகலும் அந்த வசனத்தை நீங்க சிந்தித்து கொண்டே இருப்பீங்களா? அதுக்கு பேர் தான் தியானம். இந்த தியானத்தை தான் கர்த்தர் சொல்றார். வேலை வெட்டிக்கு போகாமல் உட்காந்து அடுத்தவங்க கிட்ட பேசாமல் தியானம் பண்ணுறதில்ல. இவன் பேசிகிட்டே இருப்பான், ஆனால் மனசில் அது ஓடிட்டு இருக்கும். வேலை செஞ்சிட்டே இருப்பான், அந்த பெண்ணு நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றபடி பைக் ஓட்டிக்கிட்டே இருப்பான், அந்த ஞானம் அவனுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். எல்லா நேரமும் அவன் அந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருப்பான். அதுதான் தியானம். அந்த தியானத்தை தான் இவர் சொல்லுகிறார். ஸோ அப்படியானால் நீங்களும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க முடியும், தியானம் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும். இந்த தியானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் வைத்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது உங்களுக்கு அந்த வார்த்தை விசுவாசத்தை வலுப்படுத்தி தரும், விசுவாசத்தை பலனடைய செய்யும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலனடைய செய்யும். நீங்கள் கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு அந்த வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும். நீங்க எதையே சிந்தித்துக் கொண்டிருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கர்த்தருடைய வழி விட்டு விலக மாட்டீங்க. யோபு தேவனுடைய வழியில நடந்தான், உத்தமனா இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, யோபுவை போல பூமியில உத்தமன் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய வழியில நடந்த மனுஷன் உலகமெல்லாம் வேற விதத்தில் நடந்தாலும், அவனை சுற்றிலும் இருந்த மனிதர்கள் எல்லாம் தாறுமாறாய் நடந்தாலும், அவன் தேவனுடைய வழியில நடந்து கொண்டிருந்தான். ஆனா வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது உடனே தேவனுடைய வழியை விட்டு போயிட்டானோ? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரே நாள்ல எல்லா பிள்ளைகளும் மறிச்சிட்டாங்க, எல்லாம் போச்சு, அவனுக்கு இருந்த ஆஸ்தி எல்லாம் போச்சு. இப்ப வீதிக்கு வந்துட்டான், ஓடி எடுத்து சுரண்டான், தன் சரீரம் முழுவதும் புழுதி அள்ளி கொட்டிக்கிறான். இந்த நிலையில தேவனுடைய வழியை விட்டு தாறுமாறாய் நடந்தானோ, இல்லாவிட்டால் தாறுமாறா பேசினானான்னு சொல்லி பார்த்தா இல்லை. ஆரம்பத்தில் 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரத்தில் தேவன் எப்படி யோபுவை குறித்து, அவனுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய வழிகளை குறித்து சாட்சி கொடுக்கிறாரோ, அதே போலதான் யோபு கடைசியில 42ஆம் அதிகாரத்திலையும் தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இதுக்கு இடையிலே பார்க்கிற போது யோபுவின் சிநேகிதர்கள், யோபோடு கூட வாழ்ந்தவர்கள், யோபோடு கூட வாழ்ந்த மனைவிகள், இவர்களுடைய வழிகள் எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வழிகள் எல்லாம் கோணலாக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் கர்த்தருடைய வழியில நிற்க முடியாதபடிக்கு தடுமாறினார்கள். ஆனா பிரச்சனைக்குள்ள இருந்த மனுஷன் தடுமாறல பாருங்க. அதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா பிரச்சனை உங்களை அசைக்காது, பிரச்சனையை தான் நீங்க அசைப்பீங்க. உலகம் உங்களை வேற வழியில திருப்பிடாது, நீங்க தான் உலகத்தை கர்த்தர் வழியில திருப்புவீங்க. விளங்குதா உங்களுக்கு? நீங்க அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்க முடியல. நீங்க உலகம் உங்களை இழுக்குதா, உலகத்தை நீங்க இழுக்கிறீங்களா? அதான் ரொம்ப பார்க்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ரட்சிப்பு இன்னொரு மனுஷனை இழுக்கிறதா? உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு ஒரு மனுஷனை இழுக்கிறதா? இல்லாவிட்டால் உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற உலகம் இழுக்கிறதா? அதான் இங்க சொல்றாரு, பாவிகளுடைய வழி உங்களை இழுக்குதா, இல்லாவிட்டால் உங்கள் வழி பாவிகளை இழுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் கர்த்தருக்குள்ள நீங்க நடக்கிற பிரதானமான வழிகளாக இருக்கும். நம்ம தொடர்ந்து வழிகளை குறித்து தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வழி இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனிதனுக்கு தேவன் நல்ல வழிகளே கொடுக்கிறார், நல்ல வழிகளை காட்டுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. நல்ல வழி தான் நடக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்றார். நான் உன்னை நல்ல வழியில தான் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரு மனிதனையும் தேவன் தீமையான வழியில் நடத்த போவது இல்லை. ஒரு மனிதனும் தேவனால் கைவிடப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய இரக்கத்தை இன்றைக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்களோ அவ்வளோ இரக்கம் பாராட்டினாலும் அவங்கள ஒரு வழியை டிசைட் பண்ணிக்கிறாங்க. உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, இங்க எங்கேயோ நில்லாதே, இந்த சமபூமியில நிற்காதே, போய் சேரு மட்டும் பின்னிட்டு திரும்பி பார்க்காதே என்று சொல்லி
தேவன் சொன்னார், தம்முடைய இரக்கத்தை லோத்து மேல காண்பித்தார். ஆனா அவன் பாருங்க, அப்போ கூட அந்த மலை வேணாம் இந்த மலைக்கு போறேன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ ஓடிப்போ, தப்பித்துக்கொள். தேவன் தம்முடைய இரக்கத்தை அந்த லோத்து குடும்பத்துக்கு காண்பித்தார். ஆனால் போகிற வழியிலே தடுமாற்றம் அவர்களுக்கு. தேவனுடைய வார்த்தையில நடக்கிற அந்த காரியத்தை விட்டு விலகிட்டார். தேவனுடைய வழியில நடக்க வேண்டும். தேவனுடைய வழியில நடப்பது என்பது என்ன? அவருடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் அவருடைய வழியில் நடப்பது. நீங்க யாருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில யாருடைய வார்த்தையின்படி நீங்க வேலைக்கு போறீங்க? யாருடைய வார்த்தையின்படி நீங்க செயல்படுத்துறீங்க? யாருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கிறீங்கன்றத நீங்க யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? இப்ப அதை நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. வசனத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா, இல்ல யாரோ ஒருத்தர் உங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதுதான் சொல்றார், துன்மார்க்கருடைய ஆலோசனை. யாருடைய ஆலோசனை இருக்கிறீங்க? பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் இருக்கிறாங்க உட்காராமலும். இல்லையா? துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். இந்த கூட்டம் நடக்கிற வழியெல்லாம் தாண்டி கர்த்தருடைய வழின்னு ஒண்ணு இருக்குது, அதில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஜெபிக்க போறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய வழியில நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில நிற்கிற ஒரு மனிதனை தேவன் மிகப்பெரிய கனமான மனிதனாக பார்க்கிறார். தேவனுடைய வழியில நிற்க வேண்டும். இதோ திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனும் காணேன். ஒருத்தனும் கூட காணன்றார் அவர் வழியில் நிற்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து தேவனுடைய வழியில எப்படி நடப்பது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய வழியில நடக்கணும். தியானம் என்பது என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். தேவனுடைய வழி என்பது எப்படிப்பட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, உண்மையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்கன்னா, தேவனுடைய வழியில நீங்க நிற்க முடியும். தேவனுடைய வழியிலிருந்து உங்களை அசைக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட பிறகு தேவனுடைய வழியை விட்டு எந்த மனுஷனாலையும் அப்போஸ்தலர்களை விலகவே வைக்க முடியல. அசையாமல் இருந்தார்கள், உறுதியாயிருந்தார்கள் தேவனுடைய வழியில. அந்த மாதிரி நீங்களும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு தேவனுடைய வழிக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வழியில நடப்பதற்கு பிரயாசப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை அளவில்லாமல் இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி கரம் பிடித்து கர்த்தர் நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோலனான வழிகளை எல்லாம் செவையாக்குவேன் சொன்ன கர்த்தர், அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு செவையான வழியில நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.